நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விவகாரம் பற்றி பேச விரும்புகிறேன். எம்ஐசி இந்திய சமூகத்தின் நலனுக்காக செயல்படும் கட்சி. மடானி அரசாங்கத்துடன் உள்ள உறவுகளை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் இந்திய சமூகத்திற்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதால் எம்ஐசி இப்போது புதிய கூட்டணிகளை தேட வேண்டும் என்று சமூகத்தின் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த முடிவை எடுக்கும்போது எம்ஐசிக்கு சில முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும். முதலில் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் உடனடியாக வெளியேற விரும்புகிறார்களா அல்லது ஒரு திட்டமிட்ட முறையில் வெளியேற விரும்புகிறார்களா? இதற்காக எம்ஐசி உள்ளக கருத்து கணிப்புகளை நடத்த வேண்டும். இப்போது உடனடியாக வெளியேறுவதன் ஆபத்துகளை பார்ப்போம். எம்ஐசி உடனடியாக வெளியேறினால் அரசாங்கத்தில் உள்ள தனது அதிகாரத்தை இழக்கிறது. இது சமூகத்திற்கு இன்னும் பல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். மேலும் புதிய கூட்டணிகளை உருவாக்காமல் வெளியேறுவது எம்ஐசிஐ அரசியல் ரீதியாக பொருளற்றதாக மாற்றும். இருப்பதற்கான ஆபத்துகளை பார்ப்போம். எம்ஐசி இப்பொழுது அரசாங்கத்தில் இருப்பதால் மக்கள் அதை பலவீனமாக காணலாம். மடானி அரசு இந்தியர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் எம்ஐசியின் பெயருடன் அந்த தோல்விகள் இணைக்கப்படும். எம்ஐசியிற்கு 3 முக்கியமான விருப்பங்கள் உள்ளன. முதல் விருப்பம் கண்டிஷனல் ஸ்டே. இதன் மூலம் எம்ஐசி அரசாங்கத்திற்கு பின்வரும் 6 மாதங்களில் இந்திய சமூகத்திற்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவிக்கலாம். இதற்கான திட்டங்கள் மற்றும் நிதி உறுதி பத்திரங்களை கோரலாம். இரண்டாவது விருப்பம் பார்சியல் வித்ரா. எம்ஐசி மத்திய தலைமையை அரசாங்கத்திற்கான அதிகாரத்தை பின்வாங்க சொல்லலாம். ஆனால் மாநில பிரதிநிதிகள் தங்கள் காலத்தை முடிக்க அனுமதிக்கலாம். மூன்றாவது விருப்பம் இப்போது வெளியேறி புதிய கூட்டணி திட்டம். எம்ஐசி உடனடியாக வெளியேற விரும்பினால் பிஎன் அல்லது மற்ற கூட்டணிகளுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். எனது பரிந்துரை எம்ஐசி உடனடியாக வெளியேறாமல் கண்டிஷனல் ஸ்டே என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அரசாங்கத்திற்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு பொதுவான காலக்கெடு அமைக்க வேண்டும். அடுத்த தேர்தலுக்கான புதிய கூட்டாளிகளை தேட வேண்டும். எம்ஐசி இன் முடிவு சமூகத்தின் நலனுக்காகவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பாகவும் இருக்க வேண்டும்.